நேற்று அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை காந்தல்மலர் விவசாயிகள் நேரில் சந்தித்து தற்போதைய ஆட்சியில் இடைத்தரகர் மூலம் குறைந்த விலைக்கு மட்டுமே காந்தல் மலர்கள் வாங்கப்படுவதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருந்தனர். அவர்களின் குறைகளை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிய விலை கிடைக்க அரசிய வழிவகை செய்யும் என வாக்குறுதி கொடுத்துள்ளது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ நடுத்தரகர்கள் ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 800 வாங்கிட்டு 4600 வந்துட்டு அது விற்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்து டெல்டா ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் பண்ணலாம். ஒரு இங்கே இந்த பகுதியில் எவ்வளோ ஏக்கர் கண்வெளி கிழங்கு பயிர்கள் கண்வெளி கிழங்குன்னு சொல்லி அதில் இருக்கிற விதை தானே 2000 ஏக்கர் விலை கூட்டுற மாதிரி விதையை மட்டும் கொடுத்தது இல்லாமல் அது வந்துட்டு பவுடர் மாதிரி ஆக்கி கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் டேரக்டா ஒரு கரெக்ட் இருந்தா நல்லா இருக்கும். கூட்டுறவு மூலியமா பண்ணி கொடுத்தீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க. சரிம்மா வரட்டுமா. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புரியுதுங்களா, எங்களுடைய சொன்ன மாதிரி நம்முடைய நிதி இருக்குது, மார்க்கெட் சொசைட்டி இருக்குது, மார்க்கெட் கமிட்டிங் இருக்குது, அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வியாபாரிகள் தடையெல்லாம் வருவாங்க. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம், வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி, வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே கண்வெளி விதையை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க இடைத்தரகர்களெல்லாம் பிரச்சனை பண்ணி விலையை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. விலை வீழ்ச்சியில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம். 4500 இதை நம்ம மார்க்கெட்டிங் கமிட்டியில் விதை கொண்டு போய் அங்கேயே இப்படி கடலை பருத்தி இதெல்லாம் விற்கிற பாருங்க. அது மாதிரி கண்வெளி கிழங்குடைய விதையும் கொண்டு போய் விற்பனை செய்யலாம். எங்க ஊர்ல இருக்குதுமா வரமா. இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை மார்க்கெட் கமிட்டிங்கள விற்பனை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.